ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிகப்பு மிளகாய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த சீசனில் நமக்கு இந்த மாதிரி மிளகாய் கிடைக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி பிக்கல் செஞ்சு வச்சுக்கலாம். இதை நல்லா கழுவி காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மி தான். இந்த மாதிரி மிளகாய் பார்த்து கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை காம்பு கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நான் 1/4 கிலோவுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். கொட்டை நார் இல்லாத புளியாக எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு புளியை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். 1/4 கிலோவுக்கு 50னா 1/2 கிலோவுக்கு 100 கிராமு. இப்போது நான் அதே மாதிரி பூண்டு ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். 1/4 கிலோவுக்கு 25 கிராம் பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம இது ஒரு ஜாரில் பாதி பாதியாக தான் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் நான் ஜாரில் பாதி போட்டுக்கிறேன். பாதி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக உப்பு இந்த கிளாஸு ஒரு 50 கிராம் பிடிக்கும். ஆனால் நான் 40 கிராம் தான் எடுத்திருக்கேன். உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் கடாயில் அடுப்பை பற்ற வச்சு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். நல்லா இதை பொரித்து எடுத்துக்குவோம். நல்லா கடுகு பொரிஞ்சால் நல்லா வாசமாகவும் இருக்கும். அடுத்ததாக 2 டீஸ்பூனு வெந்தயம் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த ஊறுகாய்க்கு இந்த கடுகு வெந்தயமும் தான் நல்ல வாசனையை கொடுக்கும். அடுத்ததாக 2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துருவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துடுவோம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம இந்த ஜாரில் பாதி மிளகாய் எடுத்துருக்கோம். இதில் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம போட்டு அரைக்கலாம். நான் எடுத்த பூண்டில் பாதி எடுத்துக்கிறேன். எடுத்த உப்பில் பாதி உப்பு எடுத்துக்கிறேன். அதே போல் புளியிலையும் நான் கழுவி மட்டும் எடுத்துருக்கேன். கழுவக்கூடாது, ஆனால் நான் கழுவி எடுத்திருக்கேன் அரைப்படாதுன்ட்டு. பாதி புளியில் பாதி புளி எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரைச்ச பவுடரில் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிச்சம் இருக்க 2 டீஸ்பூன் அடுத்த ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து குறைன்னு அரைச்சி எடுத்து வந்துடுவோம். அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பெரட்டி விட்டு நல்லா கொஞ்சம் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ மிச்சம் இருக்க நான் மிளகாய் மற்ற இன்க்ரீடியன்ஸ் போட்டு இன்னொரு ஜார் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதையும் இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் மிளகாய் காரமாக இருந்தால் புளியை கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் நல்லா இப்படி இந்த மாதிரி தடவி விட்டுருவோம். இதை வந்து நீங்கள் 2 நாள் நல்லா ஊற வச்சுட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். தாளித்து ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ பீங்கான்லேயோ போட்டு எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போது நல்லெண்ணெய் ஒரு 100 ml எடுத்திருக்கேன். கடுகு, சீரகம், அடுத்ததாக நான் பூண்டு ஒரு 10 பல்ல தட்டி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். பூண்டு போடும்போது நமக்கு ஊறுகாய் நல்லா வாசமாக கெடாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போது பெருங்காயத்தூளை நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அடுத்ததாக கருவேப்பிலை 2 இனுக்கு போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம்.
நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஊற வச்சுருக்க அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சில்லி பேஸ்ட்டை போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் நீங்கள் வதக்கி எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பப்போ நான் வந்து கொஞ்சமாக செஞ்சுருக்கறனால ஒரு பாட்டில் அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். நான் வதக்கி நான் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்ருவோம், பச்சை வாசம் போகிற வரைக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். பாருங்கள், அருமையான ரெட் சில்லி பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.